வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பயங்கரவாதம் பாம்பு போன்றது. மீண்டும் தலை தூக்கினால் புத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு எல்லை பாதுகாப்பு படை மரண அடி கொடுத்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம். நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. நகை கடன்களுக்கு பழைய நடைமுறையை தொடர வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எண்ணெய் நீக்க பொதுக்குழுவிற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி உரை. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளில் சுண்ணாம்பு கல்குவாரியில் பாறைகள் சரிந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பயங்கரவாதம் பாம்பு போன்றது என்றும் மீண்டும் தலை தூக்கினால் புத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பீகார் மாநிலம் காரகட் நகரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நிகழ்ச்சியில் ரூபாய் 50,000 கோடி மதிப்பீட்டில் நிறைவு பெற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து சாலை, அனல்மின் நிலைய கட்டுமான பணிகள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது நமது சகோதரிகள் அவர்களின் கணவர்களை இழந்து பகல்காம் தாக்குதல் நடந்த மறுநாள் தான் நான் பீகாருக்கு வந்தேன் என்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் கனவிலும் நினைக்காத தண்டனையை வழங்குவேன் என்றும் நான் உறுதியளித்தேன். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றிய பின்னர்தான் நான் இன்று பீகாருக்கு வந்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள், ராணுவ கட்டமைப்புகளை நாம் அழித்தோம். இது புதிய இந்தியா என்றும் இதன் சக்தி அனைவரும் காணும்படி உள்ளது எனவும், பயங்கரவாதம் பாம்பு போன்றது எனவும், பயங்கரவாதம் அதன் பொந்திலிருந்து மீண்டும் தலை தூக்க நினைத்தால் அது தோண்டி எடுக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படும் என்றும், ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவிடம் உள்ள அம்பு கூடையில் இருந்து வந்த ஒரே ஒரு அம்புதான் என்றும், பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் முடியவில்லை, தற்காலிகமாக நிறுத்தப்படவும் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எல்லை பாதுகாப்பு படை மரண அடி கொடுத்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் முதல் முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று ஜம்மு காஷ்மீர் சென்றார். அங்கு பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை, அமர்நாத் யாத்திரைக்காக மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் அமித் ஷா பேசினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட போது நமது எல்லைகள், பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என்றும், இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எல்லை பாதுகாப்பு படை மரண அடி கொடுத்தது என்றும், எல்லை பாதுகாப்பு படையின் ஜம்மு பிரிவு தக்க பதிலடி கொடுத்து பாகிஸ்தானின் 118 எல்லை நிலைகளை அழித்தது எனவும், எதிரிகளின் கண்காணிப்பு கட்டமைப்புகளை ஜம்மு பிரிவு எல்லை பாதுகாப்பு படை துண்டு துண்டாக முற்றிலும் அழித்தது என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்ததை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நான் எழுதிய கடிதம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், சிறு கடன் வாங்குபவர்களின் நலன்களை பாதுகாத்தல், குறிப்பாக விவசாயிகள் மற்றும் தினசரி வருமானம் ஈட்டுபவர்கள், ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவான கடன்களை நாடுபவர்களின் நலன்களை பாதுகாத்தல் மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகியவை எனது நிலையான கோரிக்கையாக இருந்து வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏழைகளின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த கொள்கையாக இருந்தாலும் மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகை கடன்களுக்கு பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செயல்படும் நிதி சேவைகள் துறை தங்க கடன் பெறும் நடைமுறைகள் குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வரைவு தரநெறிகளை முறைப்படுத்த வேண்டி பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ஒழுங்குமுறை விதிகளில் இருந்து ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் கடன் பெறும் சிறு தொகை கடன் பெறுநர்களை விலக்க பரிந்துரை செய்திருக்கிறது எனவும், இருப்பினும் விவசாயிகள், சிறு வியாபாரிகள் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள மக்கள் தங்களின் அவசர தேவைகள், மருத்துவம் மற்றும் கல்வி நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் அனைத்து தங்க நகை கடன்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேலும் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் 26ஆம் தேதி தலைமை செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் பண்ருட்டி, குன்னூர், நத்தம், ஆலந்தூர், விக்கிரவாண்டி, செய்யூர், மானாமதுரை, முத்துப்பேட்டை, திருவிடைமருதூர், பெரம்பலூர் மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வரப்பெற்ற கோரிக்கையின் அடிப்படையில் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 2025-2026ஆம் கல்வியாண்டில் உயர்கல்வித்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் உள்ளிட்ட இடங்களில் மேலும் 4 புதிய அரசு கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எண்ணெய் நீக்க பொதுக்குழுவிற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து இறக்கியதாகவும், இனி நானே தலைவர், அன்புமணி செயல் தலைவர் என அறிவித்திருந்த நிலையில் அவருக்கு பதிலளிக்கும் வகையில் சோழிங்கநல்லூரில் பாமகவினர் மத்தியில் அன்புமணி பேசினார். அப்போது யார் நீக்கப்பட்டாலும் கவலை வேண்டாம், நீக்கப்பட்டு அடுத்த நிமிடமே நியாயமான கடிதம் அனுப்புவேன், என்னுடைய கடிதம் மட்டுமே செல்லும் என்றும் ராமதாசுக்கு அன்புமணி நேரடியாகவே பதிலளித்துள்ளார். மேலும் என்னுடைய அணியை வீழ்த்த சூழ்ச்சி நடக்கிறது, அபாண்டமான பழிகளை சுமந்தவன் நான், வாழ்க்கையில் எண்ணற்ற பழிகளை சுமந்தவன், அவமானங்களை சந்தித்தவன், எவ்வளவோ அவமானங்களை சந்தித்துவிட்டேன் என்றும் பாமகவில் நிலவும் குழப்பங்கள் தற்காலிகமானவை என்றும் தற்போதைய குழப்பங்கள் சரி செய்யப்படும், அதை நான் சரி செய்து விடுவேன் என்றும் அன்புமணி தெரிவித்தார். மேலும் என்னை நீக்க பொதுக்குழுவிற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்த அவர் பாமக உள்ள கூட்டணியே வெற்றி பெறும் என்றும், அதே போல வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாமக இடம்பெற்றுள்ள கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளில் செயல்பட்டு வந்த சுண்ணாம்பு கல் குவாரியில் பாறைகள் சரிந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 12 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு ஜாவா மாகாணத்தின் சிரேபேன் நகரத்தில் செயல்பட்டு வந்த சுண்ணாம்பு கல் குவாரியில் காலையில் பாறைகள் சரிந்தன. அப்போது அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான இயந்திரங்கள் பாறைகளுக்குள் புதைந்தன. இந்த சம்பவத்தில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுரங்கம் சட்டப்படி உரிய அனுமதிகள் பெற்று இயங்கி வந்தாலும் அங்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லை என மேற்கு ஜாவா ஆளுநர் டெடி முல்யாடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உள்ளூர் காவல்துறை அதிகாரி தெரிவிக்கையில், பாறை சரிவுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும், படுகாயமடைந்துள்ள 12 பேர் மீட்கப்பட்டு அங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த சுரங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள குழிகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படுவதாக இந்தோனேஷிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ முடித்து 140 மாணவர்களுக்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ முடித்த 140 மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கும் விழா ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர்
சு ரவி மற்றும் இந்தியா ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ராக்கெட் மிஷன் டைரக்டர் ஆனந்த் மேகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் அளித்து வாழ்த்தினர். விழாவில் ரோட்டரி சங்க ஆளுநர் ரவிக்குமார், ரோட்டரி சங்க தலைவர் RP ராஜா, சுரேஷ், வீரமணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜகவால் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற இயலாது என்றும், திராவிட கட்சிகளின் துணையோடுதான் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் என்றும் விருதுநகரில் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் புதிய கட்டமைப்பின் அடிப்படையில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்வதற்கு மாநில, மண்டல, மாவட்ட மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விருதுநகர் தனியார் கூட்டரங்கில் சந்தித்து கலந்துரையாடினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற உறுப்பினர்களோடு யாத்திரை செல்வேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளது பற்றி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, பாஜகவால் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற இயலாது என்றும், திராவிட கட்சிகளின் தோளில் ஏறிதான் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சியெல்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்று திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ ஒன்றும் கிடையாது. திருப்பி நான் திறம்பாருங்க. ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றின் செய்தி இல்லடா. இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையை கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து பல இடங்கள்ல கட்டுத்தொகை இருந்தது இருக்கலாம் அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே. அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு சொல்றது என்ன? பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமை உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கு தயங்குறாங்கன்னா 2000. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தான் பேசியது தவறு இல்லை என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்னர் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சி தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் அழைத்ததின் பேரில் சந்தித்ததாகவும், ராஜ்யசபாவில் நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தினார் என்றும், வேட்பாளர் தாக்கல் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவித்தார். மேலும் மக்களவையில் தன்னுடைய குரல் முதல் முறையாக ஒலிக்க இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துதான் வருகிறேன் எனவும், திமுக கூட்டணி நாட்டிற்கு தேவை என்பதால் கூட்டணிக்கு வந்துள்ளேன் எனவும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். முதல்வர் அழைத்ததன் பேரில் ராஜ்யசபாவில் நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி எங்கள் கட்சியிடம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கு தேவையான தஸ்தாவேஜுகளையும் தயார் செய்து வைக்க வேண்டும் என்பதற்கான அறிவுரையும் முன் அனுபவம் உள்ளவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளையும் சொன்னார்கள். கோவை பகுதியில் குடியிருப்பிற்குள் புகுகின்ற காட்டுப்பன்றிகளை தடுக்க வனத்துறையினர் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை PN புதூர் மும்மன் நாயக்கர் வீதி பகுதியில் கடந்த சில மாதங்களாக காட்டுப்பன்றிகள் அதிகமாக சுற்றி வருவதாக தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 4 குட்டிகளுடன் காட்டுப்பன்றி புகுந்தது. இதனை அறிந்த வீட்டின் உரிமையாளர் கேட்டை பூட்டிக் கொண்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். ஆனால் வனத்துறையினர் வருவதற்குள் காட்டுப்பன்றிகள் அங்கிருந்து ஓடிவிட்டது. இதனிடையே ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டுப்பன்றிகளால் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தத்தில் ரோட்டரி சங்க அரங்கில் +2 மாணவ மாணவிகளுக்கு இலவச செவிலியர் பயிற்சிக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம், கம்மவார் சேவா டிரஸ்ட், பூந்தமல்லி அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து
பிளஸ் 2 தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2 ஆண்டுகள் இலவச செவிலியர் பயிற்சி வகுப்பை ரோட்டரி அரங்கில் தொடங்கியது. இந்த நிலையில் இலவச பயிற்சிக்கு மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு இலவச பயிற்சிக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் KMG கல்வி நிறுவனங்களின் செயலர் வழக்கறிஞர் M. ராஜேந்திரன், ரோட்டரி முன்னாள் ஆளுநர் பழனி, வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சிக்கான ஆணைகளை வழங்கினர். இதில் முன்னாள் ரோட்டரி தலைவர்கள் ராஜேந்திரன், வெங்கடேசன், மேகராஜ், சுகுமார், பாபு, நிர்வாகிகள் ஜெகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் இதுவரை நடைபெற்ற பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் CBI விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் 14வது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தனது வார்டில் பாதாள சாக்கடையால் கடந்த 3 ஆண்டுகளாக பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் என்றும், ஏற்கனவே ஒதுக்கிய நிதிகளுக்கு பணிகள் நடைபெறவில்லை, அனைத்தும் பாதியிலேயே நிற்கிறது எனவும், மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் திண்டுக்கல் மாநகராட்சியில் இதுவரை நடைபெற்ற பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் CBI விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். அதனையடுத்து பணிகளை கண்காணிக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். திருவேற்காடு கோலடி கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் திட்டத்தை முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து இடமாற்றம் செய்யப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை திருவேற்காடு கோலடி பகுதியில் கழிவுநீர் சேகரிப்பு மையம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கழிவுநீர் மையம் அமைக்கப்பட உள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்தார். அத்துடன் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது கோலடி பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைவது தொடர்பாக அமைச்சர் நாசருடன் ஆலோசனை செய்தேன் எனவும், இந்த திட்டம் 4 ஆண்டுகளுக்கு முன்னரே அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உலக வங்கியால் 1000 கோடி கடன் வழங்கப்பட்டு தொடங்கப்பட்ட திட்டம் எனவும், எனக்கு இந்த திட்டத்தை அதிகாரிகளாலோ அமைச்சராலோ தடுக்க முடியாது என்றும், முதலமைச்சர் மட்டுமே இந்த திட்டத்தை நிறுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ முடியும் என்றும், எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் நேரில் சந்தித்து இந்த பிரச்சினை குறித்து பேசுவேன் என்றும், இந்த திட்டத்தை ஏரிக்கரை அல்லது வேறு ஏதேனும் பகுதிக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் வழக்கில் சம்பந்தமில்லாத நபர்களை காவல்துறை தேடி வந்து தொந்தரவு செய்வதாக கூறி ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளமனூர் கிராம மக்கள் மனு அளித்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு 9 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மாற்றுத்திறனாளி பாபுவை கீழே இடித்து தள்ளிவிட்டு சென்றனர். இதனையடுத்து பாபுவை தள்ளிவிட்டு சென்ற சோனை முத்து, முருகன், முருகானந்தம், பஞ்சாண்டி மற்றும் அருகாமையில் உள்ள உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை செய்தபோது பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பாபு கூறியதை எதையும் கேட்காமல் உறவுக்காரர்கள் மாற்றுத்திறனாளி பாபுவின் ஊனத்தை பற்றி விமர்சித்து தகாத வார்த்தைகளால் திட்டினர். இதனையடுத்து பாபு மீதும் திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் மீதும் காவல்துறையினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் வழக்கில் சம்பந்தமில்லாத நபர்களை காவல்துறை தேடி வந்து தொந்தரவு செய்வதாக கூறி ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். இளமனூர் கிராமத்துல கடந்த 28ஆம் தேதி ஒரு திருமண நிகழ்வின் போது ஏற்பட்ட ஒரு சிறு சந்தர்ப்பவாத ஒரு சூழ்நிலையில அதில் காவல்துறையினர் அடக்குமுறையை கையாண்டு வெளியூர் நபர்களை வைத்து அங்கே இருக்க எங்கள் கிராமத்தை சார்ந்தவர்கள்லாம் துன்புறுத்துறாங்க. பொய் வழக்கு, PCR வழக்கு அந்த இடத்துல இல்லாத நபர்கள் மீது பொய் வழக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. அவங்க அடியாட்களை ஏற்படுத்தி கூட்டிட்டு வந்து கூலி ஆட்களை வச்சு கூலி படையினரை வைத்து மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனை தடுக்கும் விதமாக இன்று கிராமத்தில் இருந்து மற்றும் மருது தேசிய கழகம் அமைப்பு மருதுபாண்டியன், அகமுடையோர் புலிப்படை ரத்தினகுமார், அனைத்து அகமுடையோர் கூட்டமைப்பு ராஜ்குமார் மற்றும் தோழமை அமைப்புகளும் இளமனூர் கிராமங்கள் மற்றும் சுற்றியுள்ள அகமுடையோர் கிராமத்தை சேர்ந்த ஒரு 600 நபர்கள் பெண்கள் உட்பட பாதுகாப்பு கேட்டு ஐயா அவர்களிடம் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம்.
அம்பாசமுத்திரத்தில் 6754 பயனாளிகளுக்கு 12,18,02,409 ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பை கலைக்கல்லூரி வளாகத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 6754 பயனாளிகளுக்கு 12,18,02,409 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் 6308 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன், அம்பை வட்டாட்சியர் வைகுண்டம், அம்பை யூனியன் சேர்மன் பரணி சேகர், அம்பை நகராட்சி தலைவர் பிரபாகரன், விகேபுரம் நகராட்சி தலைவர் செல்வ சுரேஷ், பெருமாள் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வாளையார் அடுத்த காக்கா சாவடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியிலும் கோபாலபுரம் சோதனை சாவடியிலும் கணக்கில் வராத ரூபாய் 2,07,500 லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக கேரளா எல்லையான வாளையார் அருகே காக்கா சாவடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையில் கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சோதனை சாவடியில் உள்ள பதிவறையில் ரூபாய் 1,00,000 கோப்புகள் வைக்கும் டேபிளில் ரூபாய் 17,000 மேஜை டிராயரில் 30,500 ரூபாயையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கண்டெடுத்தனர். இதனையடுத்து பணியிலிருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் சதீஷ் ஜெயச்சந்திரன், உதவியாளர் லோகநாதன் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்திய போது அவர்களால் சரியான கணக்கு காட்ட முடியாத நிலையில் ரூபாய் 1,47,500 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதேபோன்று பொள்ளாச்சி பாலக்காடு சாலை கோபாலபுரத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் நடந்த சோதனையில் ரூபாய் 60,000 பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் சதீஷ் ஜெயச்சந்திரன், உதவியாளர் லோகநாதன் ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பழனியில் பாலியல் தொந்தரவு கொடுத்த மருத்துவர் மீது காவல் நிலையத்தில் செவிலியர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக உள்ள மருத்துவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பழனியை சேர்ந்த செவிலியர் லீனா என்பவர் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் பணியாற்றும் லீனாவிற்கு மருத்துவமனையின் உரிமையாளரும் மருத்துவருமான மதன கோபால் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மருத்துவமனைக்கு வேலைக்கு செல்லாமல் லீனா வீட்டிலேயே இருந்துள்ளார். மருத்துவர் மதனகோபால் செல்போனில் லீனாவை தொடர்பு கொண்டு தனது ஆசைக்கு இணங்க கோரி பாலியல் தொந்தரவு கொடுத்தும் ஆபாசமாக குறுஞ்செய்திகள் பகிர்வதுமாக இருந்து வந்துள்ளார். இதனையடுத்து லீனா மருத்துவரின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரை அழைத்து புகார் தெரிவித்துள்ளார். அப்போது மருத்துவர் மதனகோபாலை குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கடுமையாக எச்சரித்தனர். சில நாட்கள் அமைதியாக இருந்த மருத்துவர் மதனகோபால் மீண்டும் லீனாவின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் மனவேதனையடைந்த லீனா பழனி நகர காவல் நிலையத்தில் மதனகோபால் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மற்றும் பேசிய ஆடியோக்களை வழங்கி புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட நகர காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் பாலியல் தொந்தரவு கொடுத்த மருத்துவர் மதனகோபால் மற்றும் அவரது மனைவி அமுதவள்ளி உள்ளிட்ட 4 பேர் மீதும் பெண்ணை மிரட்டியது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார். இதனையடுத்து தலைமறைவாக உள்ள மதனகோபாலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 68 சாதிகளுக்கு ஒரே சான்றிதழ் வழங்காத தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியகுளத்தில் டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது 68 ஜாதிகளை உள்ளடக்கிய டிஎன்டி மக்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்கப்படும் என வாக்குறுதியளித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இது தொடர்பாக டிஎன்டி அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்போதைய ஆட்சியில் இருந்த அதிமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திமுகவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 68 சாதிகளுக்கு ஒரே சான்றிதழ் வழங்குவேன் என்று கடந்த 2021ஆம் தேர்தலில் வாக்குறுதி அளித்த நிலையில் அதற்கான அரசாணை வெளியிட்டு விட்டதாக பொய் சொல்லி டிஎன்டி மக்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி மதுரைக்கு வரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து மதுரைக்கு வராது என குறிப்பிட்டுள்ள போஸ்டர்களை தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டிஎன்டி மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் ஒட்டியுள்ளனர்.
வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இரு மாவட்டங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை இயக்க பழைய நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பில் இந்து முன்னணி கோட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் வேலூர் ராணிப்பேட்டை என இரு மாவட்டங்களாக பிரிந்த பிறகு இரு மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் இரு மாவட்டங்களுக்கும் செல்வதற்கு பழைய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், வாகன தணிக்கை என்ற பெயரில் அபராதம் விதிப்பதும் வழக்குப்பதிவு செய்வதையும் கைவிட வேண்டும் எனவும் 30 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையில் ஆட்டோக்களை இயக்கும் வகையில் மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இரு மாவட்டங்களிலும் ராபிடோ எனப்படும் பைக் டாக்ஸி மற்றும் இருசக்கர வாகனத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மிரட்டுவதும் அதிகப்படியாக ரூபாய் 10,000 வரையில் அபராதம் விதிப்பதையும் தடுக்க வேண்டும் என்றும் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆட்டோ தொழிலாளர்களை பாதுகாக்க வட்டார போக்குவரத்து துறையினருக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கேரளாவில் சரக்கு கப்பல் கவிழ்ந்து ரசாயன பொருட்கள் கரை ஒதுங்குவதால் கேரள மாநில அரசு அறிவித்துள்ளதை போன்று மாநில பேரிடராக தமிழ்நாடு அரசும் அறிவிக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா கடலில் சரக்கு கப்பல் கவிழ்ந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் ரசாயனம் கழிவுகள் கரை ஒதுங்குகின்றன. இந்த நிலையில் அதன் பாதிப்புகள் குறித்து அறியாமையால் சிறு குழந்தைகள் உள்ளிட்ட மக்கள் கையில் எடுத்து விளையாடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இயற்கை சூழ்நிலையில் கடலில் ஏற்படும் மாற்றங்கள் அதன் விளைவுகள் குறித்து மக்கள் அறியாமல் உள்ள நிலையில் இது குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மீன்வளத்துறையும் மாநில நிர்வாகமும் முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கேரள அரசு அறிவித்துள்ளதை போன்று தமிழ்நாடு அரசும் மாநில பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் கடலில் கலக்கும் ரசாயன கழிவுகளின் அச்சம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லா இருக்கும் சாலையை சீரமைக்கப்பட்டதாக பில் போடப்படுவதாக நரசிங்கபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த நரசிங்கபுரம் நகராட்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் மாலா பேசினார். அப்போது தங்கள் வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என கேட்டு வருகிறோம் என்றும் காட்டமாக பேசினார். இவரை தொடர்ந்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் சுரேஷ் பேசினார். அப்போது ஆத்தூர் ராசிபுரம் சாலையில் சேலம் விருத்தாச்சலம் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 8 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அப்பகுதியில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் மேம்பாலம் அமைக்கும் பணி நிறுத்திய நிலையில் சாலையை ஒரு வழி பாதையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இவரை தொடர்ந்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் கோபி பேசினார். அப்போது நல்லா இருக்கும் சாலையை மீண்டும் சீரமைத்ததாக பில் போடப்படுவதாகவும் ஆனால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஏற்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நகர்மன்ற தலைவர் வார்டுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் மற்ற வார்டுகளுக்கு பாரபட்சம் காட்டுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். இதனால் நகர்மன்ற தலைவர் அலெக்சாண்டருக்கும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் கோபிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மேஜூர் அருகே புங்கம்பேடு பகுதியில் உள்ள சீனிவாச ரங்கநாத நரசிம்ம ராமானுஜ ஆலயத்தில் ராமானுஜரின் 1008வது அவதார தின மகோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மேஜூர் அடுத்த புங்கம்பேடு பகுதியில் அமைந்துள்ள சீனிவாச ரங்கநாத நரசிம்ம ராமானுஜ ஆலயத்தில் ராமானுஜரின் 1008வது அவதார தின மகோற்சவ விழா கொண்டாடப்பட்டது. 5 நாட்கள் நடைபெறும் வைரமுடி பிரம்மோற்சவ விழாவின் 4வது நாளான இன்று ராமானுஜருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சின்ன ஜீயர் ஓ.வி. சுதர்சனாச்சாரியர் தலைமையில்
2 கோடி மதிப்பிலான வைரமுடி மேலத்தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராமானுஜருக்கு வைரமுடி சாத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமானுஜரை தரிசனம் செய்தனர். வேளாமூர் கிராமத்தில் அமைந்துள்ள அற்புத சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு தேர் பவனியை துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து வேளாமூர் கிராமத்தில் அமைந்துள்ள அற்புத சகாய அன்னை ஆலயத்தில் 33ஆம் ஆண்டு குடும்ப விழா 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான 3ஆம் நாள் விழாவில் மாதரசி அன்னை மரியாள் தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு தேர் பவனியை துவக்கி வைத்தார். விழாவின் முன்னதாக கூட்டு திருப்பலி நடைபெற்றது. விழாவில் கிறிஸ்துவ பெருமக்கள் பங்கேற்று வேளாமூர் முக்கிய வீதிகளில் தேரை இழுத்து சென்றனர். விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அற்புத சகாய அன்னையை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதம் பாம்பு போன்றது. மீண்டும் தலை தூக்கினால் புத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு எல்லை பாதுகாப்பு படை மரணவெடி கொடுத்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. நகை கடன்களுக்கு பழைய நடைமுறையை தொடர வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எண்ணெய் நீக்க பொதுக்குழுவிற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி உரை. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளில் சுண்ணாம்பு கல்குவாரியில் பாறைகள் சரிந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.